ஓகே, ஓகே. ஓகே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதத்தை பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை என்பது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்தவைகள். ஆகவே அவர் நம்முடைய வாழ்க்கையின் தேர்த்துகிறவராகவும் வழிநடத்துகிறவராகவும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் துணையாய் நிற்கிறவராகவும் அவர் நம் மத்தியிலே கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் அநேக தேவனுடைய தாசர்களை நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தார் ஆண்டவரை முழு இருதயத்தோடோ முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தொழுது கொள்ளும் பொழுது, அன்பு கூறும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு அளவில்லாத ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்பதை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு மனிதனை நாம் பார்க்க போகிறோம். அது என்னவென்றால், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு மீண்டும் உன்னை அழைத்து வருவேன் என்று ஆண்டவராகிய தேவன், தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வாக்கு தத்துவம் ஆண்டவரே கொடுத்த வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவம் கர்த்தரால யாக்கோப்புக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். நான் இருந்து சொல்லுகிறவர் யார்? தேவன். வாக்கு தத்துவத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர் யார்? யாக்கோப்பு. அவனுடைய வாழ்க்கையில் அவனை அதிகமாக தன் தாய் நேசித்தார்கள். தன் தகப்பன் பெரியவனை நேசித்தார். இதில் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. தன் நேசிக்கப்பட்ட குமாரனுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் தகப்பனிடத்தில் இருந்து, அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக் கொள்வதற்கு தாய்ப்பட்ட பிரயாசங்கள், எடுத்த தீர்மானங்கள் மிக பெரியது. யாக்கோப்புக்காக ஒரு ஆட்டை அடித்து கொண்டு வர சொல்லி அதை சமைத்து தன்னுடைய கணவனுக்கு கொடுக்கும்படி, ஈசாக்குக்கு கொடுக்கும்படி யாக்கோப்பு அனுப்பும்போது அவன் பயத்தோடு தான் போனான், கலக்கத்தோடு தான் போனான். இது எப்படி முடிய என்ற நிலையை பார்த்து, என்னுடைய அண்ணனுக்கு கையெல்லாம் இருக்கும், எனக்கோ இல்லை,
ஆகவே ஆசீர்வாதம் வரும்போது, ஆசீர்வாதம் கொடுக்கும் போது நான் யாக்கோப்பு என்று அறிந்து கொண்டால் என் தகப்பன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரே என்ற ஒரு பயம் அவனுக்குள் இருந்தது. இருந்த போதிலும் தாயின் சொல்லுக்கு கீழ்ப்படினான். தாய் சொன்னபடி தந்தையின் இடத்தில் அந்த விருந்தை கொண்டு போய் வைத்தான். எத்தனையோ இருவருக்கும், ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் குரலில் அவர் கண்டுபிடித்தது. அடுத்தது அந்த ரோமம் தடும் பொழுது அவைகள் சரியான முறையில் இல்லாவிட்டாலும் அதற்கு ஏற்றபடி அவன் பண்ணின ஆக்ஷனை பார்க்கும் போது அவன் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட பிறகு மூத்தவன் வந்து அவனை கொலை அறிந்து அவனை சும்மா விடமாட்டான், எப்படி ஆகிலும் அவனுக்கு உயிருக்கு சேதமாகும் என்று அறிந்து தாய் அவனை தன்னுடைய இனத்தாருக்கு அவனை அங்கு போய் இருக்கும்படி அனுப்பிவிடுகிறார்கள். போகின்ற வழி இவனுக்கு பெற்ற இந்த ஆசீர்வாதம், உன்னோடு இருந்து நான் உன்னோடு கூட இருந்து என்று சொல்லுகிறவர் யார்? மோசைக்கு சொன்ன கர்த்தர், போய் சொல், இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார் யோசுவாவுக்கு, நான் மோசையோடு கூட இருந்து கூட இருப்பேன். இந்த போகும் பாதையிலே அவன் கல்லை வைத்தது தலைக்கு தூக்குகின்ற நேரத்தில் அங்கே அவன் ஒரு செப்பம் கண்டான். இதோ ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ பயப்படுகின்ற பூமி உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். இங்கு நான் உன்னோடு கூட நீ போகின்ற காத்து கூட இருக்கிறது மாத்திரமல்ல, நீ எங்கெங்கு காப்பேன் என்று ஒரு பெரிய தத்துவத்தை ஆண்டவர் யாக்கோப்புக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யமளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற வரையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். 3 காரியங்களை ஆராய போகிறோம். ஒன்று, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பது. 2வது, உன்னை காப்பேன் என்பது. நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து ஆதரிப்பேன் என்பது. அடுத்ததாக, உன்னை ஒரு காலமும் கைவிடுவதில்லை. எவ்வளவு பெரியதான வாக்கு தத்தத்தை கர்த்தரிடத்திலிருந்து யாக்கோப்பு பெற்றுக்கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நான் உன்னோடு இருந்து, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர். ஆண்டவர் சொன்னார், உலகத்தை விட்டு போகுவதற்கு முன்பதாக
தன் சீஷர்களை தேற்றுகின்ற வண்ணமாய், தன்னை பின்பற்றி வந்தவர்களை தேற்றுகின்ற வண்ணமாய் ஆண்டவர் பேசினது என்னவென்றால், உலகம் முடிவறிந்து நான் உங்களோடு கூட இருப்பேன். இந்த உலகம் முடிகின்ற நான் உங்களோடு கூட இருப்பேன். அப்படி வாக்குத்தத்தத்தை அள்ளி கொடுத்த கர்த்தர், அவர் யாக்கோப்புக்கு போகின்ற இடம் இருந்தார். பெத்தேல் என்று பெயரை வைத்தார் போவதற்கு. திரும்பி வரும்போது பெனேல் என்ற ஒரு பலிப்பிட அந்த இடத்திலே கர்த்தரை முகமுகமாக சந்தித்தேன் என்று பெனியேல் என்று பெயரிட்டார். பெத்தேல் என்பது இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்று பெத்தேல் என்று பெயரிட்டு தேவனுடைய வீட்டை நேசிக்கிற ஒரு மகனாக மாற்றப்பட்டார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்மை தாங்குகிறார் என்றால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நமக்கு துணையாய் நின்று ஆதரிக்கிறார் என்றால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருப்பாரானால் ஒரு யுத்தத்தில் வல்லவர், பிசாசை எதிர்க்கக்கூடிய வல்லமையை நமக்கு கொடுக்கிறவர், பசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வல்லமையை நிரப்பப்பட்டவர்களாய் சத்தியத்தில் வாழ்கிற, அந்த சத்தியத்தை போதிக்கிற, சத்தியத்துக்குள் நிலைத்து நிற்கிற அந்த பசுத்த ஆவியினுடைய நமக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். அவர் நம்மோடு கூட இருக்கும் போது நமக்கு வர பிரச்சனை எல்லாம் பார்த்துக் கொள்வார். நமக்கு வருகிற தடைகளும் போடுவார். நமக்கு வருகிற எவ்வளவு வியாதியின் பிரச்சனைகள் இருந்தாலும் அவருக்கு சுத்தமானால் சுகம் அளிக்க வல்லவராய் இருக்கிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அவர் நம்மை காப்பாற்றுகிற கர்த்தர். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கு தருவேன். உன் சந்ததி பூமியின் தொலை போலிருக்கும். நீ மேற்குக்கும் கிழக்குக்கும் வடக்கும் தெற்கும் பரவுவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இப்போ மேற்கு கிழக்கு தெற்கு வடக்கு எங்கு செல்லுகிறாயோ அங்கெல்லாம் நான் கூட இருப்பேன். கூட இருக்கிறது மாத்திரமல்ல, நீ கையேற்றி செய்கிற எல்லா வேலையும் நான் ஆசீர்வதிப்பேன். எவ்வளவு பெரிய கிருபையை பெற்றுக்கொண்டார் கர்த்தரிடத்திலிருந்து. பூமியின் வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அருமையாக கர்த்தர் மோசைக்கு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை உச்சரித்தார். யாத்திராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்னாக செல்லும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகள், இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள், அவருடைய சத்தியத்தில் வாழ்கிற பிள்ளைகள், அவரையே நேசித்து அவரையே நம்பி வாழ்கிற பிள்ளைகள், வயது வரம்பு இல்லாதபடி அவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க, அவர்கள் போகின்ற இடமெல்லாம் அவருடைய சமூகம் அவர்களோடு தொடர்கிறது வேதத்தின் மூலமாக பார்க்கிறோம். என் சமூகம் உனக்கு முன்னாக செல்லும். ஆண்டவருடைய சமூகம் தான்
செங்கடலை பிரித்து அவர்களை வழிநடத்தின சமூகம். எங்கெங்க பிரச்சனைகள் வந்ததோ அங்கெல்லாம் கர்த்தர் இறங்கி வந்து அவர்களுக்கு வெற்றியும் ஜெயத்தையும் கொடுத்திருக்கிறார் என்பது மிகப்பெரியதான காரியம். அவருடைய சமூகத்தை நாடுகிற பிள்ளைகளாய், அவருடைய சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளாய், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது அவருடைய சமூகத்தில் சமாதானத்தையும், அவருடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தையும், அவருடைய சமூகத்தில் அன்பையும் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாது இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். அப்ப இந்த தண்ணீர்களை கடக்கும் பொழுது ஆண்டவர் கூட இருந்தார். சிந்தித்து பாருங்கள். எகிப்து தேசத்தில் இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டார்கள். போகிற பாதை வெகு தூரம் இருந்தாலும் உடனே அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வரும்போது செங்கடலுக்கு முன் நிற்கின்ற பயணம். செங்கடலில் யார் போய் நீந்துவார்கள்? எவ்விதமாக இக்கரையிலிருந்து அக்கறை போவது? யார் தன்னுடைய வாழ்க்கையில் இதை செய்ய முடியும்? எத்தனையோ காரியங்களுக்காக பிரயாசப்படுகிறோம், எத்தனையோ காரியங்களுக்காக உழைக்கப்படுகிறோம். ஆனால் ஒன்று நிச்சயம், மனிதன் தேவனுக்கு உழைத்தால் அது தேவனைய சாரும். தேவன் அவனுக்கு வேண்டிய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கிருபையும் கொடுத்து தாங்குவார் என்பதில் சந்தேகமில்லை. இந்த கருமையானவிலே நீ தண்ணீரை கடக்கும் பொழுது அங்கே இருப்பாய். அப்போ ஆண்டவர் செங்கடலை 2ஆக பிளந்தார். பாருங்க எவ்வளவு பெரிய அற்புதம். மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்பி அவரை பின்பற்றி அவர் வழியில் நடக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் அவர்கள் நிமித்தமாக மிகப்பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார் வேதத்திலே. நீ என்ன அற்புதம்! ஆண்டவர் அந்த தண்ணீரை பிரித்தார். மதிலை போல தண்ணீர் நின்றது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மதிலை போல நின்றது. வெட்டாந்தரையாய் எத்தனையோ ஆண்டுகள், நூற்றாண்டுகளோ 1000 ஆண்டுகளோ, இவ்வளவு ஆண்டுகள் தண்ணீர் இருந்த இடத்தில் கர்த்தருடைய வல்லமை அந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தது மாத்திரமல்ல, அந்த சமுத்திரத்தை வெட்டாந்தரமாய் மாறி என்னுடைய பிள்ளைகள் இந்த சமுத்திரத்தின் கீழே நடந்து வரும்போது எந்த சேதமும் அணுகக்கூடாது, எந்த பிசாசின் தொல்லைகளும் வரக்கூடாது என்று விசுவாசித்து கட்டப்பட்ட அந்த வீட்டிலே, அவர்கள் வாழ்ந்த வீட்டிலே ஆடு பலி செலுத்தி ரத்தம் தெளிக்கப்பட்டு அவர்கள் விசுவாசத்தோடு கடந்து வரும் பொழுது அந்த பகுதியிலே ஆண்டவர் செய்த பெரிய அற்புதம், அந்த செங்கடலை கடந்து செல்லுவதற்கு கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார் என்றால் எவ்விதமாய் கூட இருந்தார். முன்னாக தடை, பின்னாக எகிப்தின் சேனை வருகிறது. அவ்வளவுதான் மாண்டோம், அவ்வளவுதான் கிருபை போய்விட்டது, அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமே நடக்காது, இப்படித்தானே சொல்றோம். வாய் சொல்ல அல்ல, அது நிறைவேறிடும். ஆகவே நம்முடைய வாய் சொல்களை
கண்ட்ரோல் பண்ணிட்டு அதிகமாக தெய்வத்தை துதிக்கிற பிள்ளைகளாய், சூத்திரிக்கிற பிள்ளைகளாய், நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய், ஜெபத்தில் தரித்திருக்கிற பிள்ளைகளாய், அற்புதத்தை பெற்று வாழ்கிற பிள்ளைகளாய் இருப்போமானால் நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இரண்டாக பிரித்தார். தம் பிள்ளைகளுக்காக எதை செய்தார் என்றால், பின்னாக வரும் பொழுது ஆண்டவர் முன்னாக செல்லுகிறவர் பின்னாக வந்தார் என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. எனக்கு அருமையானவில இந்த வேதத்தை குறித்து நாம் பார்க்கும் போது, அந்த வேதத்தினுடைய வசனத்தை ஆராயும் போது அது நம்மோடு பேசுகிறது, இடைப்படுகிறது. இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம் என்றால், அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். நான் உன்னோடு கூட இருந்து என்ற சொன்ன வார்த்தையை அவர் காத்து கொண்டார், நிறைவேற்றினார். மோசைக்கு சொன்ன அந்த வார்த்தை, மோசே நம்பி கர்த்தரை பின்பற்றி வந்தபடினாலே உயிருக்கு உயிராய் கர்த்தரை நேசிக்க ஆரம்பித்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் நம்மை அழைத்தார். எனக்கு அருமையானவிலே, இந்த சத்தியத்தின் மூலமாக எதை நாம் புரிந்து கொண்டு அறிந்து கொள்ள, கர்த்தர் ஆளுகை செய்கிறவர். கர்த்தருடைய நாமம் வல்லமுள்ள நாமம். சமாதானத்தோடு அவர்கள் அக்கரையை விட்டு அந்த கரைக்கு போய் சேர்ந்தார்கள் என்றால் கர்த்தர் செய்த மிக பெரியதான அற்புதம். அது ஏன் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் சத்தியமும் நீதியும் உண்மை உள்ளவர்களாயிருக்கிறது. சத்தியத்தையும் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபை. அப்போ தன் ஜனங்கள் கடந்து செல்லும் பொழுது நான் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் கூட இருந்தார். கூட இருந்து அவர்களை வழிநடத்தினார், காப்பாற்றினார், ஆதரித்தார், அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்தித்தார். பரலோகத்தின் தேவன் மாறாதவர், வல்லமுள்ளவர், ஜீவிக்கிறவர், ஜீவன் உள்ளவர், பசுத்த ஆவியினுடைய உதவி, காப்பாற்றும், ஆதரிக்கும். இந்த கருமையானவிலே இந்த கடல் வழியாய் வெட்டாந்தரத்தில் கடந்து செல்லும் பொழுது, பின்னாக சேனை வரும் பொழுது திரும்பி பார்த்தது நிமித்தமாக வந்த பயம், அந்த எகிப்திலே இருந்தால் அருமையான வாழ்க்கை வாழ்ந்திருப்பேனே, நிலத்திலே வந்து என்னுடைய வாழ்க்கையை டேமேஜ் ஆகிறதே என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகும் ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனத்தார் ஒரு கூட்டத்தார் முழு நம்பினார்கள், ஒரு கூட்டத்தார் முறுமுறுத்தார்கள், எகிப்தே நல்ல இடம் என்றார்கள். ஒன்று மாத்திரம் அந்த சந்தேகம் வைத்த அவர்களுக்காக சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில மனப்போன வாழ்க்கையில் நடந்து கர்த்தருடைய சத்தியத்தை தள்ளிவிடுவோமானால், உலக ஆசா பாசங்களுக்கு நாம் நம்மை விட்டு கொடுப்போமானால், நம்முடைய வாழ்க்கை டேமேஜ் ஆகுவதற்கு வெகு விரைவில் டேமேஜ் ஆக்கிடும். ஆகவே ஆண்டவர் யார் என்றால், கூட இருக்கிறேன் என்று சொன்ன பிறகு இருக்கிறார். இந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த இடத்திலே அவர்கள் வாழ்வதற்காக உம்முடைய கரத்தை நீட்டுகிறோம். உம்முடைய கரத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் தந்தை பரலோகத்தில் மாறாதவர். அந்த இடத்தில் வந்ததும் ஒரு மாற்றம், ஒரு மனம் திருந்துதல். உடைக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தை கட்டி எழுப்புகிற கர்த்தர் அவர். கர்த்தர் கூட இருந்து என்ன செய்தார் என்றால், பின்னாக வரும் அந்த சேனைகளை மீண்டும் அந்த
கடல் மூட அற்புதத்தை செய்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பது உண்மை. ஆகவே நான் உன்னோடு கூட இருந்து ஆண்டவர் கூட இருக்கிறார். பாதையெல்லாம் பூமியின் வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமா, ஆண்டவர் கூட இருக்கும் போது எங்கெங்க போகிறோமோ அந்த பூமி வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகின்ற நிலையில் தள்ளப்படும். தண்ணீர்களை கடக்கும் போது கர்த்தர் கூட வருவார். அவர் கூட வருகிறேன் என்று சொன்னவர் கூட வருவார். அடுத்ததாக, நீர் எனக்கு என் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்ட போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூடாரமாகிய ஜனங்களை கண்டால் அவர்களுக்கு பயப்படுவாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எகிப்து தேசம் ஒரு அடிமையின் தேசம். அடிமையாய் வாழக்கூடிய நிலை வந்தது. வயது செல்ல செல்ல நரம்புகளுக்கு பிரச்சனை நிச்சயம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் இருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தையே நம்பி வாழ்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு பாடலோடு அவர்கள் கடந்து சென்றார்கள். பார்வோன் ராஜாவினுடைய சேனைகளில் சிலர் சிக்கிக் கொண்டார்கள். இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது சேனைகளின் கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடினாலே எந்த தவறும் செய்யாதபடி உத்தமமாய் இருந்த யாக்கோப்பு, பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து சென்ற யாக்கோப்பு, வாலிப பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு எல்லா பலவீனங்கள் நீக்கப்பட்டு உண்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று நாம் பிரயாசப்பட வேண்டும். எப்படி தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து எகிப்தினுடைய சேனையை தண்ணீரிலே அழித்து போட்டார் என்றால் எந்த வைராக்கியம் உள்ள கர்த்தர் அவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம். அவருடைய நாமம் மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம். இடத்தில் பார்க்கும் பொழுது உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னில் பெரிய கூடாரமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படுவாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கருமையானவர்களே, சத்துருவோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்றால் ஜெபம் அவசியம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் அவசியம். கர்த்தருடைய கர்த்தரையே நோக்கி பார்ப்பது அவசியம். அவருடைய நாமம் என்றென்றும் மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம், ஜீவன் உள்ள நாமம். நீ என் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்ட போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூடாரமாகிய ஜனங்களை கண்டால், இது அந்த காலகட்டத்தினுடைய தேவ வசனம். அப்போது பலிகளை செலுத்தினார். புதிய ஏற்பாட்டில் இயேசு ஒருவரே நமக்கு பலியானார். இயேசு ஒருவரே நம்மை காப்பாற்றுகிறவராய் கடந்து வந்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது.
கர்த்தர் யாக்கோப்பை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கு உன்னை இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். மிக பெரியதான டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், தாங்க முடியாத. அண்ணன் பார்த்தால் என்ன செய்து விடுவானோ, அவனுக்குள் இருந்தது எல்லாம் தனிமைப்படுத்தப்பட்டது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம்டா. கர்த்தர் இறங்கினால் வேலை செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார், கிருபை கொடுப்பார், தாங்குவார். வசனத்தை விசுவாசிங்கள், வசனத்தில் தரித்திரங்கள், வசனத்தை போதிக்கிறவர்களுக்கு உண்மையாயிருங்கள், வசனத்தை சாட்சி உள்ள பிள்ளைகளாய் எடுத்து செல்ல வாரந்தோறும் சில இடங்களிலே போய் பாடலை பாடி ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுகிற ஒரு திராணி உள்ள ஊழியக்காரர்களாய் எங்களை பலப்படுத்தும். கர்த்தர் பலப்படுத்தட்டும். ஆகவே இந்த வேளையில் கர்த்தருடைய நாமம் வல்லமுள்ள நாமம். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உன்னோடு கூட இருந்து. அப்போ நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசுவே, நம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்துல நாங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேலையும் இஸ்ரவேலின் தேவனையும் பிரிக்க முடியாது, அவர் யாவரும் ஒன்று. கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காக்க வல்லவராயிருக்கிறார். காத்து அவர்களை ஆதரிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இஸ்ரேல் ஜனத்தார் உயிர் தப்பித்து கடந்து சென்றார்கள். எகிப்து தேசத்தார் பலவான்கள் எல்லோரும் தேவனுடைய வீட்டிலே காத்திருந்த வல்லமையை பெற்று ஊழியத்தை செய்ய கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்க. There is power in the name of Jesus. உம்முடைய ரத்தமும் உம்முடைய வல்லமையும் என்னை காப்பாற்ற கிருபை தாரும். உம்முடைய ரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே, நீர் கொடுத்த ரிலீஃப்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதியம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம கூட இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். கேக்குதா பேசுறது? கேக்குது. ஆமென், ஆமென். அருமையான வார்த்தைகள் கூடாக வழி நடத்தினீர்கள். யாக்கோபினுடைய காரியங்களுக்கு கூடாக வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். உங்களுக்கு வருகின்ற திங்கட்கிழமை பாசரங்களுக்கு ஹாலிடே இங்கே. ஆனபடியால் புதன்கிழமை சந்திப்போம். அதே வேளையில் உங்களுக்கு சனி அல்லது ஞாயிறுலே உங்களோட டைம் 6 மணிக்கு பின்னேறம் டைம் இருக்குமா? நான் உங்களுக்கு இப்ப சபையில பேசிட்டு பிறகு நான் புதன்கிழமை சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, இன்றைக்கு தானே புதன்கிழமை? இந்த சண்டே சொல்றீங்களா? கம்மிங் சாட்டர்டே ஓ சண்டே, அல்லது உங்களுக்கு முடியாட்டி அடுத்த சாட்டர்டே ஓ சண்டே. அடுத்த சாட்டர்டே சண்டே நான். ஓகே, அடுத்த புதன். ஓகே, ஓகே. God bless. Okay. God bless you, brother. Thank you. ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் பால் லூயிஸ் கேரன் அவர்கள் பெனியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தார்கள். நான் உன்னோட கூட இருந்து வழி நடத்துவேன் என்று யாக்கோபுக்கு கொடுத்த அதே காரியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கேட்டுக்கொண்டிருந்த எங்களுடனும் வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருப்பேன் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமென்.